நம்மளுடைய டார்கெட்டையும் ஆம்பிஷனையும் வைக்க இன்னும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மைண்டு வரல. ஒரு எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன். ஒரு அத்லெட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் சேர்றாங்க 11 வயசில். அவன் 100 மீட்டர் ஓடுறான். 11.8 செகண்ட்ஸில் ஓடிட்டுருக்காங்க. ஒரு கேர்ள் ஓடிட்டுருக்காங்க. நான் இன்னைக்கு காலைல கூட கேட்டேன், ஒலிம்பிக்கில் லேட்டஸ்ட்டு டைமிங் தெரியுமா, ரெக்கார்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு தெரியல. ஸ்கூல் லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தெரியுது. அப்போ 11 இயர்ஸில் சைனாவில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் சரி, ஜப்பானில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் சரி, அமெரிக்காவில் இருக்க குழந்தைங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கா? கிடையாது. எல்லா குழந்தைங்களுக்கும் ஒன்று தான் இருக்குது. ஒரே ஹார்ட் ஒர்க்கு, ஒரே கால் தான் இருக்குது. ஆனால் கோச்சிங் பேட்டர்ன் அண்ட் ஆம்பிஷன் தூக்கி மேலே வைக்கணும்ல, அது தெரியல. இங்கே இருக்க ஸ்ட்ரக்சர் இன்னும் வரல. அதுதான் பிரச்சனை. அப்போ 9.69 செகண்டில் உசைன் போல்ட் ஓடினாரு. எப்போ? 19-20 வயசுலேயே ஓட்டார். அது வயசு மேட்டரே இல்லை. 8 வயசில் ஒரு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறாங்க. 10 வயசில் நான் 10 வயசுல ஸ்போர்ட்ஸ் ஆரம்பித்தேன். 10 வயசில் ஆரம்பிக்கிறாங்க. 8 வருஷம் கரெக்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்ம வேர்ல்டில் நம்பர் 1 வர முடியும். ஆனால் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், அதுக்கான கோச்சிங் பேட்டர்ன் இருக்கணும். எப்படி ட்ரைனிங் பண்ணுறோமோ அந்த ட்ரைனிங் தான் டெலிவரி ஆகும். தப்பாக ட்ரைனிங் பண்ணால் டெலிவரி ஆகாது. அப்போ 9.69 செகண்ட்ஸ் ஓடி நம்ம ஒரு ஆம்பிஷனை செட் பண்ணிட்டா தமிழ்நாட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக கோல்டு மெடல் வந்துடும் ஒலிம்பிக்கில். அந்த 19 இயர்ஸில் பேரண்ட்ஸ், நான் திருப்பி சொல்லிக்கிறேன், அந்த 19 இயர்ஸில் ஒரு பிளேயர் 19 வயசுலேயே இந்த வேர்ல்டு நம்பர் 1 ஆகிட்டா, நைக் அடிடாஸ் மாதிரி இருக்க கம்பெனியில் 1000 கோர்ஸ் வந்து ஸ்பான்சர் வந்துடுவாங்க. செரீனா வில்லியம்ஸ் எடுத்துக்குவாங்க, ஏன் சிந்து மேடத்தை எடுத்துக்குவாங்க, இங்கே இருக்க பேட்மிண்டன் பிளேயர் 200 கோடி ரூபா எடுத்துக்குவாங்க, ஏன் தோனி எடுத்துக்குவாங்க. எஜுகேஷன் படித்தா சம்பளம் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் நம்பர் 1 ஆனால் இந்த வேர்ல்ட்லேயே நீங்கள் ஒரு பில்லியன் ஆகிடுவீங்க. பில்லியன் ஆகணுமா, மில்லியன் ஆகணுமா, இல்லை சம்பளத்துக்கு வேலை பண்ணணுமா? எல்லாமே ஒரு வேலை தான். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது? ஸ்போர்ட்ஸில் இருக்குங்கிறது தான் நான் பதிவு பண்ணுறேன். எஜுகேஷன் மட்டுமே ஒரு சொசைட்டியை உருவாக்கிட முடியாது. ஒரு ஹெல்த்தியான ஒரு யூத்தை உருவாக்கணும்னா கிட்டத்தட்ட 30,000 crores ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இன்னைக்கு கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக? உடம்பு சரியில்லைன்னு வரவங்களுக்கு, ஃபீவரு, லிவர் ஃபெயிலியரு, ட்ரக்ஸ் எடுத்து, லிக்கர் எடுத்து லிவர் ஃபெயிலியரு, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? 25,000 to 30,000 crores. உடம்பு சரியில்லைன்னு எல்லா பக்கமும் ஹாஸ்பிட்டல் கட்டி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க.